ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ஆஷூஸ் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம ஜீரா பிஸ்கெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கோதுமை மாவு, பால் பவுடர், சர்க்கரை 200 கிராம்ஸ்க்கு 100 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். தயிர், நெய், சால்ட்டு, பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் நெய் சேர்த்துக்கலாம். நெய் ரொம்ப சேர்த்துக்காதீங்க, சும்மா ஸ்மெல்லுக்காக தான் 2 ஸ்பூன் இருந்தால் போதும். இதோட தயிர் போட்டுக்கிறேன். நெய்யும் தயிரும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 150 கிராம் கோதுமை மாவு, 50 கிராம் பால் பவுடர், இது நான் இந்த மாவில் சால்ட்டு, பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவு நல்லா டைட்டாக தான் இருக்கணும், அதனால் தண்ணியோ இல்லை வேறு எதுவுமே போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்காதீங்க. பாருங்கள், இந்த மாவு நல்லா டைட்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை திரட்டிக்கலாம். ரொம்ப குண்டாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் இந்த மாதிரி திரட்டிக்கோங்க. அப்போ தான் பிஸ்கெட்ஸ் கரெக்டாக வரும். சைடெல்லாம் இந்த மாதிரி வெடிப்பு வெடிப்பாக தான் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரியான ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க. பால் பவுடர் இன்னும் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் 50 கிராம் சேர்த்துருக்கேன், இதுவும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கிறேன். நமக்கு குலோப் ஜாமுன்லாம் ஃப்ரை பண்ணும்போது கலர் வரும் இல்லையா, கோல்டன் கலர், அந்த கலர் வந்த பிறகு இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இந்த கப்பில் 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். 200 கிராம் மாவுக்கு 100 கிராம் சர்க்கரை போட்டுக்கிறேன். சர்க்கரை போட்டுட்டு இதோட ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிக்கணும். இது நல்லா கொதித்த பிறகு இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பிஸ்கெட்டை சேர்த்துக்கலாம். பிஸ்கெட் போட்ட பிறகு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா 4 to 6 ஹவர்ஸ் நல்லா ஊறணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் பிஸ்கெட்டு. ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ வீவர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.